வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பிரெட் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 7 பிரெட் எடுத்துருக்கிறேன். 1 கப் காய்ச்சின பால், நான் இதில் ஏலக்காய் சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கிறேன். 1 கப் சர்க்கரை, 4 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர் திராட்சை, கொஞ்சம் ஃபுட் கலரிங் ரெட் கலர். இது ஆப்ஷனல் தான், கட்டாயம் வேணும்னு இல்லை. ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக உதிர்ந்து வந்துடும். பாருங்கள், துண்டு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உலர் திராட்சையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நம்ம இப்போது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது பவுலில் மாற்றி வச்சிடலாம். இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை உள்ளே சேர்த்து அந்த நெய்யில் இதை கொஞ்சம் வறுத்து எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக செவக்கிற கலரில் வரும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். அதில் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை உள்ளே சேர்த்துடலாம். நான் பால்லே ஏலக்காய் சேர்த்து காய்ச்சிட்டேன், அதனால இதில் தனியாக நம்ம ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இது நல்லா எல்லா இடம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி ரெட் கலர் ஃபுட் கலரிங்க லைட்டாக தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் பால் 1 கப்பு தான் எடுத்திருந்தேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பால் 1 கப் எடுத்ததுனால அதே கப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுட் கலரிங்லாம் எல்லா இடத்துக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரே மாதிரி இருக்குது. இந்த டைமில் நாம் சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். சர்க்கரை நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ப்ரெட்டில் இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம இந்த சர்க்கரை கரைஞ்சி எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆன பரமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா எல்லா இடம் மிக்ஸ் ஆகிருக்கு. இனி இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், சைடில் எல்லாம் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் அந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து வருது. நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இடையிடையே நெய் சேர்த்துட்டே இருந்தோம்னா தான் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், சைடில் ஒட்டி இருந்ததெல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா உருண்டு வருது. இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் உலர் திராட்சையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகிற அளவுக்கு எல்லா இடமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நெய் அந்த பேன்லே சைடில் எல்லாம் ஒட்டி இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நமக்கு வரணும்.
பாருங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கிளறணும். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெட் அல்வா தயாராகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.